பார்த்தீங்கன்னா இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரம் பேர் வந்து இலப்ப மரமா. இதுலேருந்து இந்த பழத்தை சாப்பிட்லாமா. இந்த பழத்தில் இருக்கிற கொட்டையை தோல் உரிச்சிட்டு இதுதான் நம்ம விளக்கு சாமிக்கு கும்பிட்ற விளக்குல எண்ணெய் ஊற்றுவோங்க இல்லையா, அந்த எண்ணெய் இந்த மரத்தில் வர கொட்டையிலேருந்து தான் தயாரிக்கிறாங்களாம். இதுவா இப்போ எங்கே பாருங்க, இப்போ இது எங்கே பாருங்கப்பா, தர்பூசணி பழத்துக்கா? முள்ளுக்குதா? இவங்கெல்லாம் சேர்ந்துக்குன்னு நாத்தா பேருக்கு பாருங்க. வேப்ப மொட்டையா இழுக்குங்களா? வர பூட்டு வந்துருங்க, அங்கே மாட்டி வரும் சாவியை. வீடியோ எடுக்கிறேன். இந்த பக்கம் மாந்தோப்பு. நாங்கள் இப்போ எங்கே போகிறோங்கன்னா தர்பூசணி பழம் பறிக்க போகிறோங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரைஸ் மில் இருக்குது, நெல் அரைக்கிறது. அப்படியே இது பண்ணுங்கன்னா நெல்லை கொட்டினங்கன்னா அரிசி சிப்பமாக வர மில்லு தான் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இருங்க காட்டுறேன். நான் வந்து இன்றைக்கி அதுக்கு அந்த குடோனுக்குள்ளே தான் வந்திருக்குங்க. குடோனுக்குள்ளே இன்னும் போய் எடுக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் வந்து இவங்கெல்லாம் எங்களை தர்பூசணி பழம் பறிக்கிறதுக்கு கூட்டின்னு போகிறாங்களாம். பாருங்கள் எவ்வளோ தூரம் போகிறோங்க நடந்துன்னு. இந்த ரைஸ் மில்லை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், விறகுல தான் வேய்க்கிறாங்க போல இருக்கு. பாருங்க, இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியல. இதான் ஏதோ இது இலப்ப மரம் கொட்டை தானா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா சப்போட்டா பழம் கொட்டை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இது பேர் தான் இலப்பங்கொட்டையாம். மரத்துக்கடியில் இல்லாத இந்த கொட்டையை காக்கா, குருவி, கிளி அந்த மாதிரி நிறைய பறவைங்க வந்து சாப்பிட்டு இந்த மாதிரி இந்த கொட்டையை வந்து அங்கங்கே போட்டுருதாட்டுங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து பெருக்கிட்டு போகிறாங்க. இருங்க நான் அவங்க பெருக்கிறவங்கள காட்டுறேன். நம்ம ஊர் சைடு இருந்திருந்தா ஃப்ரெண்ட்ஸ், இந்த தென்னம்பட்டை, தென்னங்கோழியை இதெல்லாம் நம்ம ஊர் சைடு இந்த மட்டையெல்லாம் ஒரு மட்டை 2 ரூபா 3 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விற்றுருப்பாங்க. ஆனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா யாருமே இந்த மட்டையை கண்டுக்கிறதே இல்லையாட்டங்குது ஃப்ரெண்ட்ஸ். கொட்டையா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எடுத்து உட்டையாக வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் எடுத்து இந்த மாதிரி உட்டையாக போட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த பக்கம் நெருப்பு வச்சு விட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் வேறு மரத்துக்கடியில் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை தேங்காய் விழுந்துருக்கு. யாருமே பெருக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே முழுசாக பாருங்கள், அங்கேயும் காட்டுறேன், அந்த மரத்துக்கடியிலையும் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தேங்காய். இந்த தேங்காயை கூட நெருப்பு வச்சு விட்ருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காடி எல்லாம் நெருப்பு வச்சு விட்டுருக்கு. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? எங்கேயோ இந்த தோப்புக்கு ஓனர் எங்கேயோ, அதனால் அப்படி போட்டுடுறாங்கன்னு நடக்குது.
எங்கே போகிறாங்க அவங்க பாட்டுக்கு. ஏங்க தர்பூசணி, ஓ நாடியம்மா கண்ணு கட்டின தூரம் வெறும் தர்பூசணியே வாட்டங்குதுரி. எல்லாம் போட்டுக்கிறாங்க, சொட்டு நீர் பாசனம் மாட்டேங்குது. பா எவ்வளோ தூரம், அந்த வேலி வரைக்கும் மாட்டுமே இருக்குது. ரொம்ப தூரம். இதில் எங்கே போய் இருக்கிறங்க தர்பூசணி பழம்? அப்படி அப்படியே அழுகி வேறு போய்க்குது, கொடிங்கெல்லாம் உடந்துட்டுக்குது. இப்போ ஏன் போதேடி, இப்போயும் தர்பூசணி பழம் விற்கிற தலை விற்கிது, தண்ணி இருக்கிறது வருது ஆட்டங்குது. இதற்கு எவ்வளோ பெரிய கிணறு இருக்குது ஆட்டங்குதுரி. இது போய் அந்த கிணத்தை பார்க்கலாம். நான் அது டேமா இது? நாடி பிடிக்குது, பச்சினுக்குது. அம்மா தண்ணி சாமி, அந்த காலத்து கிணறாட்டுங்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ பெரிசாக பிடிச்சி கட்டியிருக்காங்கன்னு. ஐயோ அப்படின்னா ஒரு பெரிய மாமரம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் எதையோ வீடியோவாக உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஆனால் என்னோடய சேனலுக்கு யாரும் லைக்கும் பண்ண மாட்டேன்றங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேன்றங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம விவசாயத்தை பற்றி தானே நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட விவசாயம் பார்த்தீங்களா? பாருங்கள், நம்ம ஊர் சைடெல்லாம் விவசாயம் பண்ணறதுக்கு இடம் இல்லை. இங்கே இந்த ஊர் என்ன ஊருன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து எங்கள் அக்கா இருக்கிற ஊருக்கு வந்திருக்குங்க. பாருங்கள், கண்ணு கெட்டின தூரம் கரம்பு. இந்த இவ்வளோ பெரிய கிணத்துல எவ்வளோ நிறைய தண்ணி இருந்தும் இவங்க விவசாயம் பண்ணுறதே காண மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.